எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் செய்வது சரிதானா? அவர் ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் பிளாக் பண்றதுனால நிறைய நாடுகளுக்கு போக வேண்டிய பெட்ரோல் டீசல்லாம் போகாதனால, அந்தந்த ஊர்ல விலைவாசி கூடுறதுனால அந்தந்த ஊர் மக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல. ஈரான் மாதிரி ஒரு நாடு பண்றது சரிதானா, இதை பற்றியும் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காரு. அதுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். பாருங்களேன், போருக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. பாருங்களேன், இப்போ இந்தியா சமீபத்தில் பாகிஸ்தான் மேலே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு மிலிட்ரி இன்வால்வ்மெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஏர் பேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு அடித்தாங்க. மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் போட்டு தள்ளினாங்க இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் ஆர்மி. ஒரு 3 நாளில் எல்லா கதையும் முடிச்சிட்டாங்க, கடன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த இதில் அவங்க அட்டாக் பண்ணது யாருன்னா டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. இந்த மிலிட்ரி பேஸில் அடிக்கும்போது மிலிட்ரி சோல்ஜர்ஸஸ் ஆவாங்க. போரில் ஒரு மிலிட்ரி பிளெயின், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், மிலிட்ரி சைட்டு, இதெல்லாம் அடிக்கிறது 2 நாடுக்குமே ஓகே தான். ஏன்னா அந்த போர் வீரன்றவனே தன் நாட்டுக்காக இறக்கிறதுக்கு தயாராக இருந்து தான் அந்த ஆர்மியில போய் ஜாயின் பண்ணுறாங்க 2 நாட்டிலையும். ஸோ யாருமே இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு பாம்பு போடுறோம், ஒரு மிலிட்ரி கேம்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன். ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 500 பேர் ஸ்பாட்லேயே அவுட்டுன்னு வச்சுக்கலாம். இது போர் குற்றமே கிடையாது. ஏன்னா அவங்க போர் வீரர்கள், அவங்க தான் இறந்துருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டு. இப்போது இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் என்ன ஆச்சுன்னா, அமெரிக்காக்காரங்க ஒரு ஸ்கூலில் போட்டாங்க. கிட்டத்தட்ட 150 பெண் குழந்தைகள் இறந்துட்டாங்க. ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் இறந்துட்டாங்க. இது போர் குற்றம். புரியுங்களா? ஆனால் இந்த குழந்தைங்களுக்கும் போருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே, நம்ம இந்த சம்பவத்துக்கு வரும். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது ஒரு 33 கிலோமீட்டர், அவ்வளோதான் வைடு கேப் இருக்குது. அது அந்த மாதிரி ஒரு வளைவு இருக்குது. அது வழியாக உலகத்தில் இருக்க எல்லா கப்பலும் போய் ஆகணும். ஆக்சுவலாக அந்த இது 2 நாடுகளுக்கு நடுவில் இருக்குது. ஒன்று ஈரான், இந்த சைடு ஓமானில் இருக்குது. அப்போது இது ஓமானுக்கும் சொந்தம் கிடையாது, ஈரானுக்கும் சொந்தம் கிடையாது. இது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ். அப்படின்னா என்னென்னா, உலகத்தில் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் போர்னு வரும்போது சில ரூல்ஸு ஃபார்முலாலாம் மாறும். இந்த நேவல் வார்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ எப்படி போருக்கு வருது, நேவலுக்கு ஒரு இது இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து தான் யார் அடிக்கிறாங்க, ஈரான் அடிக்கிறாங்க. இது இடையில என்ன இருக்குன்னா, அவனுடைய நிறைய கப்பலை அமெரிக்கா அழிச்சிட்டாங்க. யாரு? ஈரான் அழிச்சிட்டாங்க. ஈரானுக்கு அந்த போரை நிறுத்தணும், அமெரிக்கா இங்கேருந்து கிளம்பணும். அதுக்கு என்னதான் பண்ணலாம்? அப்போ அமெரிக்கா பேசஸ் கல்ஃபில் இருக்க வேற வேற நாட்டில் இருக்கு. வேற எந்த நாட்டுக்கும் ஈரானுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த ஊரில் அமெரிக்காவோட பேஸ் இருக்கிறதுனால அந்த பேஸை இவங்க காலி பண்ணுறாங்க ஈரான். ஆக்சுவலாக அந்த கல்ஃப் கண்ட்ரி யாருமே அவங்க பேசஸை அமெரிக்கா பயன்படுத்த கொடுக்கவும் இல்லை. அமெரிக்கா எங்கேருந்து கடல்லேருந்து சண்டை போடுறாங்க. கடல்லேருந்து அவங்க பெரிய பெரிய ஃப்ளீட் ஆஃப் இது வச்சுருக்காங்க இல்லையா, போர் கப்பல் வச்சுருக்காங்க, அதுலேருந்து தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போது போர் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விஷயம் நானும் படித்து பார்த்தேன். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பற்றிலாம் நான் படித்து பார்த்தேன். அந்த போர்னு வரும்போது இங்கே ஈரானுக்கு அடி விழுது. யார்கிட்டேருந்து? ஈரான் கிட்டேருந்து இஸ்ரேல் கிட்டேருந்து அமெரிக்கா கிட்ட அடி வாங்குறாங்க. அப்போது அவங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது கரெக்டு அப்படின்னு போருடைய தந்திரங்கள் சொல்லுது. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்நேஷனல் வாட்டர், இவனுக்கு இது கிடையாது. ஆனால் தன் நாடை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. இது கரெக்டா? இட் இஸ் ஆல் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஃப்ரேஸ் இருக்கு. அதாவது ஒரு போர்லையும் காதல் பண்ணுறான். இப்போ காதல் பண்ணும்போது இப்போ திருமணம் பண்ணதுக்கு ஒரு 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அங்கே பொய் சொல்கிறது எதுக்கு பண்ணுறான்? திருமணம் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறான். ஓகே, அங்கே எப்படி அது கரெக்டாக பார்க்கப்படுதோ, அந்த போரில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக பார்க்கப்படுது. அப்போது என்ன ஈரான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பிளாக் பண்ணலாம். இஸ்ரேலோட கப்பல் அது வழியாக போனால் பிளாக் பண்ணலாம், அமெரிக்கா கப்பல் போனால் பிளாக் பண்ணலாம். ஏன்னா இவங்க தான் அவங்க அக்ரெசர். இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற யாரை, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் யூகே அவங்க பேஸ்லாம் கொடுத்தாங்க, நீங்கள் இங்கே அடிச்சுக்கோ. ஃப்ரான்ஸை கூட கொடுத்தாங்க. ஃப்ரான்ஸ்காரங்க அவங்க டைரெக்டாக வரலனாலும் அவங்க கத்தர் மேலே வரக்கூடிய இதெல்லாம் இவங்க தடுப்பாங்க, அந்த மாதிரி. அப்போ இவங்க யாரெல்லாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களோ அவங்க நாடுகளோட கப்பலெல்லாம் பிளாக் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அதை பிளாக் பண்ணுறாங்க.
ஆனால் ஈரானை என்ன பண்ணியிருக்க கூடாதுன்னா நியூட்ரல் கண்ட்ரினா ஒரு நாட்டுக்கு வந்து இஸ்ரேல்கிட்டையும் ப்ராப்ளம் கிடையாது, ஈரான்கிட்டையும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படிப்பட்ட கம்பெனி நாட்டுக்காரங்களுக்கு வந்து அந்த அந்த பேசேஜ் வந்து கொடுத்துருக்கணும். இப்போ வந்து போர் வந்து 30 நாளுக்கு மேலே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்தியான்னு வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கு வந்து இஸ்ரேலும் தேவை, ஈரானும் தேவை. நம்ம இஸ்ரேல்கிட்டையும் சண்டை போடல, ஈரான்கிட்டையும் சண்டை போடல. அப்படி இருக்கும்போது இந்தியன் கப்பல் வந்து விடுறாங்க. என்ன கணக்கில் விடுறாங்க? மொத்தமே ஒரு 10 20 கப்பல் தான் வந்திருக்கலாம், எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் நிறைய கப்பல் இன்னும் நம்மளுக்கு அங்கே இருக்குது, வர முடியாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்கு. ஸோ நியூட்ரல் கண்ட்ரிஸ், இது போருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களை வந்து நீங்கள் விடணும். ஆனால் இப்போ வந்து ஒரு புது ரூல்ஸ் எல்லாம் ஈரான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அங்கே இருக்கிறவங்க வந்து அங்கே இருக்கிற ஒரு ஏஜென்சிக்கிட்ட இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜென்சிக்கு இவங்க இது கொடுக்கணும், இந்த கப்பலில் டீட்டெயில் கொடுக்கணும், அந்த கப்பலில் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லணும், நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, எந்த நாட்டுக்கு போகிறீங்க, உங்களை இதெல்லாம் டீட்டெயில் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு கப்பங்காரி கட்டணும். ஒரு பேரலுக்கு $1 கொடுக்கணும். ஓகேவா? அப்போது எத்தனை பேரில் கொண்டு போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இது காசு கொடும். ஆக்சுவலாக இது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ன்றதுனால இவங்க இந்த மாதிரி காசு வாங்குறான்னு ட்ரை பண்ணுறாங்க. பார்த்து இந்த கப்பம் கட்டணும்னு சொல்கிறாங்களா, இது வந்து லீகல் கிடையாது. இப்போ போர் டைம்ன்றதால அவனுக்கு காசு இல்லைன்றதுனால இது வாங்குறான்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த போர்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம், ஈரான் எனக்கு தெரிஞ்சு வாங்க மாட்டாங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமா 30 வருஷமா அமெரிக்கன் சாங்ஷனில் ஈரான் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டைமில் கூட இவங்க வந்து அந்த மாதிரி அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பிடிச்சி வச்சு கப்பம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் அவங்க இறங்கவே இல்லை, ஈரான் இறங்கவே இல்லை. அதனால் இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஈரான் இதெல்லாம் பண்ணாது. ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ இந்தியா கப்பல் இருக்கு. இப்போ இந்தியா கப்பல் அவங்க பிடிச்சிட்டாங்க, ஒரு பேரலுக்கு $1 தரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வேறு வழியே இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு வச்சுப்போம், வேறு வழியே இல்லாமல் கொடுத்துட்றாங்கன்னே வச்சுப்போம். இப்போது நமக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அவங்க பண்ணுற சேவை இருக்குல்ல, அது எப்படின்னா அரிசி, பருப்பு, இந்த தானியங்கள் இதெல்லாம் இந்தியா தான் சப்ளை பண்ணுது நிறைய நாடுக்கு. பாருங்களேன், நமக்கு பங்களாதேஷ் வச்சு செய்கிறான், எப்படிலாம் இந்தியா வீழ்த்தலான்னு நினைக்கிறான். ஆனால் இப்போது இந்த நேரத்திலும் நம்ம வந்து பெட்ரோல் டீசல் அனுப்பிச்சிருக்கோம். ஸ்ரீலங்கா நம்ம அண்டைய நாடு தான், அவங்களுக்கும் நம்ம உதவி பண்ணிருக்கோம். பாரு, நம்ம ஆளுங்களுக்கே வந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்ம நாட்டில் வந்து பெட்ரோல் டீசல்லாம் தட்டுப்பாடே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி இல்லாத மாநிலங்கள் தான் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வாங்கி இது இப்போ யூபியிலும் நடக்குது. யூபி வந்து பிஜேபி ஆளுற ஸ்டேட்டு தான், அங்கே மக்கள் புரியாமல் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. கேஸில் வந்து வீட்டு கேஸுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஆனால் அந்த கடையில் இருக்க கேஸுக்கு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு வந்து பாருங்களேன், இப்போ நம்ம வீட்டு கேஸ் வாங்கினா ஒரு மாதம் நமக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். கடையில் இருக்க கேஸ் வந்து 2 நாள் வந்துடும், 3 நாள் வரும், அவங்க எவ்வளோ தேவைக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ஒரு மாதத்தில் நம்ம ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து தெரில, ஒரு 10லேருந்து 15 தேவைப்படலாமா இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு டிமாண்டுக்கு கொடுக்கறது வந்து மேபி இப்போ கவர்மெண்டால் முடியாமல் இருக்கலாம். இந்தியா வந்து ஒரு புது சிஸ்டம்லாம் கொண்டு வராங்க. அது எப்படின்னா, இனிமேல் 2036க்குள்ளே அவங்க சொல்கிறது இப்படி தான், இந்த மாதிரி என்ன நடந்தாலும் உலகத்தில் வேறு எங்கெல்லாம் நடந்தாலும் நம்ம வந்து கஷ்டப்படவே பட மாட்டோம். அந்த மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து இப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எங்கெல்லாம் எண்ணெய் நிறைய கிடைக்கும், நம்ம எடுத்தே ஆகணும். இனிமேல் இந்த மாதிரி அந்த நாடை நம்பி இந்த நாடை நம்பி இந்த ரூட்டை நம்பி அந்த ரூட்டை நம்பி அவன் பிளாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இவன் பிளாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்றதுலாம் யோசிச்சு இந்திய கவர்மெண்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ போரில் எதுவுமே கரெக்டு தப்பு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஈரான் பண்ணதெல்லாம் இந்த இன்டர்நேஷ்னல் வாட்டர் தான், அதை பிளாக் பண்ணுறது வந்து தப்பு தான். ஆனால் அவங்ககிட்ட ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அடிக்க போகிறதும் கரெக்டு கிடையாது. ஏன்னா இப்போ அமெரிக்கா கிட்ட இல்லாததா, அமெரிக்கா தான் உலகத்திலேயே அணு ஆயுதத்தை வச்சு ஃபஸ்ட்டு இப்போ தப்பு பண்ணதே. ஹிரோஷிமா நாகசாகி மேலே பாம்பு போட்டதே அமெரிக்கா மேடம். உலகத்திலேயே அணு ஆயுதத்தை பயன்படுத்தின ஒரே நாடு அமெரிக்கா தான். ஆனால் அவன் வந்து வேற யாரும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு நியாயம் தெரியல. ஆனால் இதுவும் பார்க்கணும், நம்ம ஈரான் வந்து ஹவுத்தீஸு, ஹமாஸு, யமனில் இருக்கக்கூடிய இவங்கள அதான் ஹவுத்தீஸ் இருக்காங்க, இங்கே ஹெஸ்புல்லா லெபனானில், இவங்களெல்லாம் வளர்த்து விட்டு ஒரு சில தீவிரவாதத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன் நாடை காப்பாற்றுறதுக்காக இதை கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது நியாயமாக தெரியும். இப்போ ஈரான் சொல்கிற ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அது கரெக்டாக தெரியும். ஏன்னா பாலஸ்தீன் அது என்ன தெரியுமா, ஆக்சுவலாக ஜெர்மனியில் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் அங்கே இருக்கிற யூதர்களை அடித்து விரட்டிட்டாங்க. யூதர்களுக்கு வேறு இடமே இல்லாதனா இந்த இடத்துல வந்து தங்கினாங்க. அப்போ யாரோட இடம் எடுக்கிறாங்க, அந்த பாலஸ்தீன் இருக்கிற இடத்த தான் இவங்க எடுத்துக்கிறாங்க ஒரு போர்ஷனு. அதனால் இவங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு இவங்க அடித்து விரட்டுறாங்க. இனிமே நான் எங்கே போவேன்னு சொல்லி இவங்க இங்கே இருந்துக்கிட்டு அவங்கள பாதுகாக்க ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் நடந்துனுக்குது. ஓகேவா? ஸோ இந்தியா மட்டும்தான் அவங்கள அரவணைச்சாங்க,
அவங்க உட்கார 2-3 தலைமுறையெல்லாம் இங்கே இருந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாம்பேல நடந்த அந்த இது நடந்தது இல்லையா, அந்த பாகிஸ்தான்காரங்களுடைய அட்டூழி நடந்ததுல டெரரிஸ்ட், அதில் நிறைய இவங்களும் இறந்துருக்காங்க, இஸ்ரேல்காரங்களும் இறந்து, ஜூஸே இறந்துருக்காங்க. ஓகே, ஸோ போர்னு வரும்போது இல்லை கரெக்டு தப்பு அப்படின்னு நம்ம வந்து பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் கரெக்டு தான், எல்லாம் தப்பு தான், சரியா? ஆனால் போர் முடிஞ்ச உடனே இதெல்லாம் ஃப்ரீ ஆயிடணும். ஆனால் போர் நடந்துட்டு இருக்கும்போது கூட நியூட்ரல் கண்ட்ரிஸ், அதான் போர் லா சொல்கிறது தான், நியூட்ரல் கண்ட்ரீஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இருந்திருக்கக்கூடாது. இப்போ இந்தியா மாதிரி நாடு 2 சைடும் சப்போர்ட், இவனுக்கும் சப்போர்ட் பண்ணலாம், அவனுக்கும் சப்போர்ட் இல்லை போரில், ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீயாக நம்ம இது வந்து போயிட்டு இருக்கணும். அதை அவங்க பண்ணலை. அது அப்படி தான் நடக்கும். போரை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா, இந்தியன் கப்பல் அனுப்புவாங்களா? புரியுதுங்களா? இது நிறைய பேருக்கு ப்ராப்ளம், நமக்கு மட்டும் இல்லை. இந்த பக்கத்தில் இருக்க மலேசியாவுக்கு ப்ராப்ளம் தான், ஆஸ்திரேலியாவுக்கு ப்ராப்ளம் தான், சவுத் கொரியாவுக்கு ப்ராப்ளம் தான், ஜப்பானுக்கு ப்ராப்ளம் தான். யாரெல்லாம் இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸை பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ இது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகே, நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன சொல்லுங்கள், இதில் உங்களுக்கு என்ன நியாயமாக தெரியுதா, தர்மமாக தெரியுதா? ஆக்சுவலாக நியாயம் தர்மம்லாம் நீங்கள் பார்க்கவே முடியும். மகாபாரதத்திலே பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் சங்கு ஊதி தான் அந்த போரை ஆரம்பிப்பாங்க. சாயந்தரம் சன் செட் ஆனதுக்கு அப்புறம் வந்து சங்கு ஊதியும் முடிச்சிருவாங்க. 18 நாள் போர் நடந்தது. அப்போது இவனோட போருக்காக ஜெயிச்சாகணும். யார்? பாண்டவர்கள் ஜெயிச்சாகணும். அப்போது கர்ணன் கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கு. அந்த ஆயுதங்களை வந்து காலி பண்ணிட்டே வரணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, கர்ணன் போருக்கு வரும்போது அர்ஜுனனை போட்டு தள்ளுவான். அவங்கள்ட்ட அந்த மாதிரி அஸ்திரம்லாம் இருக்கு. அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஒன்று அனுப்பிச்சா அது போய் ஒருத்தனை கொன்னுட்டு தான் வரும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மகாபாரதத்தில் நடந்து சொல்கிறேன், பீமனுக்கு ஒரு பையன் இருக்கான், பேர் கடோத் கஜன்னு பேர். அவன் வந்து அரக்கன். அவனை போருக்கு அனுப்புறாரு யாரு? ஸ்ரீகிருஷ்ணர். எப்போ? ராத்திரி. அவன் அரக்கன், அப்படி அப்படி ஜெயிச்சாண்டி கதை தான். நம்ம இப்படி ஒரு 6 அடி இருக்கோம்னா அவன் இருப்பான், ஒரு மலை மாதிரி இருப்பான். அவன் காலை வச்சாவே காலுக்கு அடியில் ஒரு 5-10 பேர் செத்துருவாங்க. அந்த மாதிரி அவன் அட்டூழியம் தாங்க முடியாமல் துரியோதனன் வந்து கர்ணன் கிட்ட இவனோட அட்டூழியம் தாங்கலை, இவனை கொண்டுடணும். அப்போ பீமனோட பையன்ல இப்போ கர்ணன் சொல்றாரு, இது என் ஸ்டாண்டர்டில் கிடையாது, நீங்களே பார்த்துக்க, ஆளை விடுங்க அப்படின்றாரு. இல்லை, இவன் காலங்காத்தால போரே முடிஞ்சிடும் போல இருக்கு, நம்ம ஆளுங்களை எல்லாத்தையும் அவன் ஒருத்தனே கொண்டுடுவான் போல இருக்குன்னு. அப்போ அந்த ஆயுதத்தை அவர் பயன்படுத்துவார். அதை கொன்னுட்டு வர ஆயுதத்தை பயன்படுத்தினா அவன் செத்துருவான். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த நாளில் வந்து கர்ணனும் அர்ஜுனும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு இந்த அம்பை போட்டுருந்தா அர்ஜுனன் காலி. போட முடியாது, ஏன்னா அது ஒன் டைம் யூஸ் பண்ண முடியும். அதை வந்து கடவுளுக்கு மேலே யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி அப்போ மகாபாரதத்திலேயே ராத்திரி சண்டை நடக்கிறது வந்து கரெக்டு கிடையாதுன்னு இருக்கு. சண்டை ஆரம்பிச்சு வைக்கிறதே யாரு? கிருஷ்ணன் தான். புரியுதுங்களா? அப்போ போர்ல வந்து ஆல் இஸ் ரைட் இன் லவ் அண்ட் வார், அதனால தான் அப்படி சொல்றோம். ஓகேவா? ஸோ இது மகாபாரத கதையிலே வந்திருக்கு. ஸோ அங்கேயும் இந்த மாதிரி சூழ்ச்சிகள், அதே மாதிரி நீங்கள் பீஷ்மரை வந்து ஜெயிக்கவே முடியாது. அப்போ அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, சிகண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒருத்தரை கொண்டு வந்து நிற்க வைக்க முடியுமா? இருந்தால் சண்டை போட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு முன்னாடி. அந்த மாதிரி ஒன்று நிற்க வைப்பாங்க. சும்மா அம்பன்னு இருப்பார், அம்போன்னு இருப்பார், அர்ஜுன் அம்பை போட்டு படுக்க வச்சுருவான். அப்படி தான் அவருக்கு அதை முடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இவர் இருக்கார்ல, குரு இருக்கார் இல்லையா, பாண்டவர்களுக்கான குரு, கௌரவர்களுக்கான குரு துரோணாச்சாரியார், அவரை வந்து நீங்கள் போர்க்களத்தை ஜெயிக்கவே முடியாது. அப்போ அவர் எப்படி ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா, அவர் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா, அவங்க பையன் அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு சொல்ல வைக்கிறாரு. அஸ்வத்தாமன் சாவே மாட்டான், அவன் வந்து சிரஞ்சீவி. அப்போது இவர் யார் நம்புவார்னா, துரோணர் யார் நம்புவார்னா, யுதிஷ்டரை நம்புவார். யுதிஷ்டன் பொய்யே சொல்லாதவன். அவன் போர்க்களத்தில் என்ன பண்ணுவார், ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பீமங்கிட்ட சொல்லி அஸ்வத்தாமான்ற ஒரு யானையை கொல்ல சொல்லுவார். அவன் கொண்டுடுவான். அப்போ இந்த பொய்யை வந்து இவனை போய் சொல்ல சொல்லுவார். யார? யுதிஷ்டனை. யுதிஷ்டன், நான் பொய்யே சொல்ல மாட்டேன், தெரியாது, நீ சொல்லலான்னு இந்த போரே முடியாது அப்படின்னு. அப்போ இவன் சொல்லுவான், அஸ்வத்தாமா அப்படின்னு சத்தம்லாம் என்ற யானை அமைதியாக சொல்லிப்பான், செத்துட்டான் அப்படின்னு. அப்போ அவருக்கு கேட்கறது வந்து அஸ்வத்தாமா செத்துட்டான். சொல்றது யாரு? யுதிஷ்டன். யுதிஷ்டன் பொய்யே சொல்ல மாட்டான். அப்படியே வெக்ஸாகி உட்காந்துருவார் அவர். அப்போ இவன் ஆயுதத்தை வச்சு அடிச்சு காலி பண்ணிடுவான். அப்படி துரோணாச்சாரியை கொண்டுடுவான். யாரு? அப்போ எல்லா ஃப்ராடு தனமும் நம்ம மகாபாரத கதையிலே கேட்டோம். ஓகே, அப்போ அங்கே நியாயம் தர்மம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மகாபாரதம் கேட்டிங்கன்னாவே தெரியும், தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் அதர்மம் கூட பண்ணலாம் அப்படின்னா மகாபாரத கதையை சொல்லும். ஓகே, இதெல்லாம் பிற்காலத்தில் ஆக்சுவலாக வரக்கூடிய World War III தான் மகாபாரத யுத்தம். ஓகே, அதுதான் இந்த கதை சொல்லவும் செய்யுது. மகாபாரதம் கதை தான். ஓகே, இதெல்லாம் நம்ம எப்போ தெரியும்? ராஜயோகம் வந்ததுக்கப்புறம், பரமாத்மா சொன்னதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கிளியர் கட்டாக தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். வீடியோ பார்க்குறேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இது கரெக்டாக தப்பா அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க.
தேங்க்யூ.